ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 3 பல் அளவுக்கு பூண்டை தோல் உரித்து இடித்து சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 8 கத்திரிக்காவை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட போகிறோம். தொடர்ந்து ஒரு 2 நிமிஷமாவது வதக்கி விடலாம். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணிலாம் சேர்க்கவே தேவையில்லை. ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும். கலர் நல்லா மாறிட்டக்கப்புறம் எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கோஸாகவே பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 4 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஃபுல்லாகவே சேர்த்துட வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து உப்பு சேர்க்கல, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக கூட உப்பு சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக லெமன், இந்த அளவுக்கு லெமனை எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான வித்தியாசமான கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.